மாதிரி ஏதாவது பண்ணி நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கணும். இது முதல் தடவை இல்லை பிரிமா, இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணிட்டான். அது உங்களுக்கும் தெரியும். சரி போனா போகுது, நம்ம நிம்மிக்காக அந்த பிரபு பையில மன்னிச்சு சேர்த்துக்கலாம்னு தோணும். ஆனா எங்கேயோ இருக்கிறப்பவே இந்த மாதிரி கிரிமினல் வேலை எல்லாம் பண்றான்னா அவனை வீட்டுக்குள்ள விட்டா என்னெல்லாம் பண்ணுவோம் பெரியமா? திவ்யா உண்மையை சொல்லுமா, உங்களை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டது யாரு? அந்த பிரபு பையன் தானே? பாத்துக்கோங்க பெரியமா, வேற என்ன வேணும்? அவனே மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுவான், அப்புறம் மீட் பண்ணா அதை போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவான். அப்பதானே உங்களுக்கு பிபி ஏறும், உடம்பு சரியில்லாம போகும், ஏதாவது நடக்கும். காரணம் அந்த சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு போன்னு சொல்லிட வேண்டியதானே? அதுக்காக தானே அவன் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான். இத பாரு வெற்றி, அத பத்தி பேசாத. அவளுக்கு சல்லி பைசா கூட கிடையாது. ஏன் திவ்யா, அவதான் கூப்பிட்டானா? உனக்கு எங்க போச்சு புத்தி? நான் செத்தா கூட பரவாயில்ல, அவதான் உனக்கு முக்கியமா போயிட்டா இல்ல? அத்த ஒரு நிமிஷம், இந்த போட்டோவை அவர் அனுப்பலத்த. ஏன்னா இந்த போட்டோ எல்லாமே திவ்யாவோட மொபைல் எடுத்தது. அன்னைக்கு அவங்கள மீட் பண்ணிட்டு உடனே நாங்க இங்க வந்துட்டோம். அதோட இந்த போட்டோவெல்லாம் திவ்யாவும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க கூடவே டின்னர் சாப்பிட்டு எப்படி போட்டோவை உங்களுக்கு அனுப்புவா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அடுத்த நாள் திவ்யா மொபைலை இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டா. திரும்பி வரும்போது இவர் தான் மொபைல் வச்சிருந்தாரு. ஐயோ, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப இதை நான் தான் அனுப்பணும்னு சொல்றீங்களா? ஏன் நீங்க அனுப்பியிருக்க கூடாது? புரிஞ்சு போச்சுங்க. அன்னைக்கு நான் சொன்னது இன்னும் நீங்க மறக்கவே இல்லை. அதை நீங்க மனசுல வச்சுட்டு தான் என்ன பழி வாங்கணும்னு பாக்குறீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. அப்படிதாங்க. அன்னைக்கு நான் மாப்பிள்ளன்ற உரிமையில உங்ககிட்ட ஜாலியா வந்து பேசினேன். அதுக்கு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட மன்னிப்புலாம் வந்து கேட்டேன். அது பத்தாது, என் காலில் வந்து விழணும், எல்லாரும் முன்னாடி 4 அறை அறையணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா என் தங்கச்சிக்காகவும் பெரியமாக்காகவும் நான் சரின்னு சொல்லியிருப்பேனே. இப்படி தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க? என்ன திவ்யா, உன் மொபைல் இங்க இருந்துச்சுன்னு எடுத்து கொடுத்தது ஒரு குத்தமாமா? இங்க பாருங்க மாப்பிள்ள, பெரியமா கிட்ட நான் பணம் வாங்குறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருக்கலாமே. சரி எனக்கு வேணாம் பெரியமா, இந்தாங்க பிடிங்க. என்ன வெற்றி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் எதுவும் பண்ணல பெரியமா. இப்பவே இந்த மாதிரி என் மேல பழிய போறாருன்னா இதுக்கப்புறம் ஏதாவது பெரிய பழி போட்டாருன்னா என்னால தாங்கிக்க முடியாது பெரியமா. ஐயோ வெற்றி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஆனா நான் தான் உன்னை எதுவுமே சொல்லலையேப்பா. இல்ல பெரியமா, நீங்க சொன்னா என்ன, மாப்பிள்ள சொன்னா என்ன, எப்படி பார்த்தாலும் நான் வேற ஆள் தானே. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இத நிக்கிறாளே இவதான். அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னதுக்கு அப்புறமும் அவ கூட பழக்கம் வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? கல்யாணம் முடிஞ்சது பெரிய மனுஷி ஆயிட்ட, நான் சொல்றது எதையும் கேட்க மாட்டேன், அப்படிதானே? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம அம்மா எங்க போயிடுவா? வெற்றி விட்டா யாரும் இல்ல. எப்படி இருந்தாலும் கடைசியில நம்ம தேவிதான் வேணும்னு நினைச்சிட்டல்ல. இத பார், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இதுக்கு மேல இவங்க தான் எனக்கு சொந்தம், இவங்க தான் எனக்கு வேணும். நீ யார் கூட வேணாலும் உறவு கொண்டாடிக்க, அதை ஏன்னு நான் கேட்க மாட்டேன். அப்படி கேட்டேன்னு வச்சுக்க, என்ன நீ செருப்பாலே அடி. என்ன பெரிய எங்க வாங்க போலாம். திவ்யா, அத்தை தான் ஏதோ கோவத்துல பேசிட்டாங்கன்னா இல்ல நீ நாங்க கிளம்புறோம். திவ்யா எங்க வாங்க மாப்பிள்ள. வாங்க சார், என்ன விஷயம்? உங்க ஹஸ்பண்ட கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா. என்ன சார், என்ன பிரச்சனை? சார் வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன சார் பிரச்சனை? நீங்க தான் சார் சொல்லணும். என்ன சார் அப்படி பாக்குறீங்க?
உங்க பையனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே. கம்ப்ளைண்ட் நாங்க யாரும் தரலையே சார். இவங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து உங்க பையனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். என்னம்மா அது? ஏன் அவன் பண்றது பத்தாதுன்னு நீங்க வேறயா? புள்ளையும் சரியில்லை, அம்மாவும் சரியில்லை. ஆமா, உங்க பையன் எப்ப சார் காணாம போனாரு? சார் அவன் காணாம போல சார். என்னம்மா போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்ல? ஏன் சார் அவசரப்படுறீங்க? அவங்க பையன் காணா போலல, அப்ப எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு கேளுங்க. சார் ஒரு நிமிஷம் சார். சார் என் பையன் வீட்டை விட்டு கோச்சிட்டு தான் போயிருக்கான். அவன் எழுதி வச்சு லெட்டர் இது. ஏமா இவ்வளவு பெரிய ஆளு வீட்டுல கோச்சிட்டு போயிருக்காரு, நீங்க என்ன மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? சார் கோச்சிட்டு போனாலும் காணாம தானே சார் போயிருக்காரு, கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஏமா நாங்க என்ன ஸ்டேஷன்ல உட்காந்து ஓட்டிட்டு இருக்கோம்னு நினைச்சியா? இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணீங்க, உங்க மேலேயே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வரும். ஓகே சார், என் மேலேயே ஆக்ஷன் எடுங்க. வாங்க சார் போலாம். என் புருஷனை காணோம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையே அரெஸ்ட் பண்ணுவீங்களா சார்? வேற என்ன சார் பண்ணுவீங்க? தூக்கில போடுவீங்களா? எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் சார். இத பாருமா, இதெல்லாம் தேவையில்லாத ஆர்குமெண்ட். தொலைஞ்சு போனவங்களை கண்டுபிடிக்க தான் போலீஸ், ஓடி போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல. அவர் ஓடி போனாருன்னு உங்களுக்கு யார் சார் சொன்னாங்க? பெத்தவர் சொல்றாரு. அதான் பையன் வேற லெட்டர் எழுதி வச்சிருக்கானே. அந்த லெட்டர் அவர் தான் எழுதினாருன்னு உங்களுக்கு யார் சார் சொன்னா? என்னம்மா சொல்ற? விசாரிங்க சார். இப்போவும் நான் கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் போட்டா முடியாதுன்னு சொல்ல முடியுமா? எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாவணும்ல. அப்புறம் என்ன சார், கண்டுபிடிங்க சார். எனக்கு என் புருஷன் வந்தாகணும். சரிம்மா, அப்ப இது அவன் எழுதுறாங்கறியா? எழுதிருக்கலாம் சார், நீங்க தான் விசாரிக்கணும். சரிம்மா, விசாரிக்கிறேன். அப்ப இந்த லெட்டர் எழுதுனது யாரு? என் ஹஸ்பண்ட் தான் சார். ஏமா தற்கொலை அது இதுன்னு இந்த லெட்டர்ல என்னென்னமோ எழுதி வச்சிருக்கான்? சொல்லுமா, அவனுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ்னு இருந்தா தானே எதிரிங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல பழக்கத்தெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கலையா? என்னம்மா நீ விட்டா இதுக்கு அவரை பெத்தவங்க தான் காரணம் சொல்ல போல இருக்கு. அப்படி கூட நீங்க சந்தேகப்படலாம் சார். அவங்கள சந்தேகப்படுங்க, என்ன சந்தேகப்படுங்க. எப்படியோ அவருக்கு ஏதாவது ஆகுறதுக்கு முன்னாடி அவரை கண்டுபிடிங்க சார். இங்க பாருமா, ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்களே ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்லயோ சொந்தக்காரங்க வீட்லயோ விசாரிச்சா ஆள் எங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு யாரையும் தெரியாது சார். சரி, எங்களை என்னதாமா பண்ண சொல்ற? சார், போலீஸ் கிட்ட இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நீங்க நினைச்சா சொடக்கு போடுற டைம்ல கண்டுபிடிச்சிடலாம்ல சார். அவர் மொபைல் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். யார் யார்கிட்ட எப்பப்ப பேசினாருங்கிறத வச்சு 2 தட்டு தட்டினா உண்மையை வாங்கிடலாமே சார். இந்த வசதியெல்லாம் போலீஸ்க்கு மட்டும் தானே சார் இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணி என் புருஷனை சீக்கிரம் கண்டுபிடிங்க சார். சரிம்மா, தகவல் கிடைச்சா சொல்றேன். ஏதாவது தேவைப்பட்டா ஃபோன் பண்றேன். சரியா சார்? வரோம் சார். பாட்டி, கவலைப்படாதீங்க பாட்டி. எனக்கு என்னமோ போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தோணுது. சோமு, இவ்வளவுதான்டா இருந்துச்சு, போலாமா? அது ஒண்ணும் இல்லம்மா, அவசர அவசரமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணோம்ல, அதான் பக்கத்து வீட்டுக்காரங்கள யாரையும் கூப்பிட முடியல.
இவ்வளவு சாப்பாடு மீந்து போச்சு. இங்க இருந்தா எல்லாம் வீணா தானே போகும். அதான் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலான்னு. சாப்பாடை மட்டும் வீணே பண்ணக்கூடாது மதி. என்னடா வாயை பார்த்துட்டு நிக்கிற? பார்சல் தானே கட்டிக்கிட்டேன். டேய் எதுக்குடா முறைக்கிற? அதான் மதி சரின்னு சொல்லிருச்சே. என்ன மதி அப்படிதானே? வீணா போறதை யாராவது சாப்பிட்டா சரிதான், எடுத்துட்டு போங்க. டேய் என்னடா போலாம்ல? இந்தா இந்த புடிடா இத. இங்க இருந்து எடுத்துட்டு போறது கூட பிரச்சனை இல்ல. கொண்டு போய் திங்க முடியற அளவுக்கு தின்னுட்டு தூக்கி போட்டா பரவாயில்ல. மிச்சத்தை கொண்டு போய் வித்துட்டு வான்ல சொல்லுவ. சமந்தி இந்தாங்க, இதே எடுத்துட்டு போங்க. டேய் இது புடுறா. என்ன சம்பந்தி இது? பாயசம். அதானே பார்த்தேன். என்னடா இதை மட்டும் காணோன்னு. விருந்து ஐட்டத்திலேயே இதுதான் A1. இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். போலாமா? சம்பந்தி உங்களுக்கு இருக்குல்ல? இன்னும் கூட இருக்கு, எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போங்க. ஐயோ சம்பந்தி, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு எதுக்கு சொல்லிருக்காங்க? எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. போதும் சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். சோமு போலாம் தானடா? நடரா போலாம். நான் வரேன் சம்பந்தி, வரேன். மதி உடம்ப பத்திரமா பாத்துக்கோ, நான் அடிக்கடி வந்துட்டு போறேன். என்ன? சரி சம்பந்தி. சம்பந்தி, நான் அப்பவே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க சமந்தி. திவ்யாவுக்கு என்னைக்கு தாலி பிரிச்சு கோக்குறீங்க? கூடிய சீக்கிரமே. என்ன சம்பந்தி இது? செய்ய வேண்டியதெல்லாம் காலகாலத்துல செஞ்சிட வேண்டாமா? பாருங்க, மதிக்கு இப்படிதான் தள்ளி தள்ளி போட்டு கடைசி வரைக்கும் செய்ய முடியாம போயிடுச்சு. சரி நடந்தது விடுங்க. இப்போ திவ்யாவுக்கு செய்யறப்போ முன்கூட்டியே சொல்லிருங்க. ஏன்னா திவ்யா கல்யாணத்துல எப்படி நான் முன்னாடி நின்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சனோ அதே மாதிரி இதுலயே நிக்கணும், எல்லா வேலையும் பாத்துக்கணும். அதுக்குதான் கேட்டேன். சமந்தி வீட்டுல ஒரு வார்த்தை கேட்டுட்டு செஞ்சிடலாங்க சமந்தி. சரி சமந்தி, அப்படியே செஞ்சிடலாம். அப்ப நான் வரட்டுங்களா? மதி வரட்டுமா? வாடா சோமு. வர மதி. இதுங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்க. பார்சல் கட்டி எடுத்துட்டு போறத பாத்தியா? என்ன மதி நீ? சூதுவாதம் இருக்கிறவங்களா இருந்தா இப்படி நடந்துப்பாங்களா? அத நினைச்சுதான் போய் தொலைதுன்னு விட்ட. அப்படி என்ன வாயுது? இங்கதும் தெரியாம அலையுது. உரிமையோட கேட்டு எடுத்துட்டு போறாங்கல்ல, அதுவே சந்தோஷம் தாமா. என்னம்மா என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அப்புறம் என்ன? இப்படி இருந்தா எப்படிமா? என்னன்னு சொல்லு திவ்யா. இல்லத்த, வெற்றி அண்ணனுக்கு அம்மா கடன் கொடுத்தாங்க. அதை எங்க முன்னாடி வச்சு கொடுக்கணும் தான் எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் இவரும் ஏற்கனவே எங்க அக்காவையும் அவங்க வீட்டுக்காரரையும் பார்த்து ஒன்னா போட்டோ எடுத்துக்கிட்டோம். அந்த போட்டோவை யாரோ குரியர்ல எங்க அம்மாவுக்கு அனுப்பியிருக்காங்க. யாரோ இல்ல உங்க அண்ணன் தான். அவர் தான் இல்லன்னு சொல்றாரே. நான் தான் போட்டோ அனுப்புறேன்னு எப்படி சொல்லுவாரு? என்னப்பா மறுபடியும் வெற்றி தம்பி கூட மன வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பாவம்மா திவ்யோட அம்மா. அந்த வெற்றி நல்லா ஏமாத்துறாரு அவங்கள. அவர் எதுக்குப்பா போட்டோ அனுப்ப போறாரு? போட்டோ இல்லனா கூட கிரியேட் பண்ணி அனுப்புவாருமா. போட்டோவே கையில கிடைச்சா சும்மா விடுவாரா? சரிடா, அப்படியே வச்சுக்கிட்டா கூட அவருக்கு எப்படி போட்டோ கிடைக்கும்? மதி, போட்டோ எடுத்த மறுநாள் திவ்யா போன் அவர்கிட்ட தான் இருந்தது. அதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாம்ல. இல்லப்பா, அவர்தான் சரியா தெரியாம நாமளா முடிவு பண்ணிடக்கூடாதுல்ல. இப்படி நான் சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க, நீங்க பயப்படுறீங்க. ஆனா எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லம்மா. இதை மட்டும் எப்படியே விட்டோன்னு வைங்க, கடைசி வரைக்கும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் அவங்க அம்மா கூட சேர விடாமலே பண்றாரு அவரு. என்னப்பா சொல்ற? ஆமாமா, அதுக்காக தான் இந்த போட்டோவை பிளான் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. நாங்க போனப்ப அது வந்துருச்சு. உடனே திவ்யாவை அவங்க கூட எல்லாம் ஏன் பேசுறேன்னு சொல்லி அத்தை பயங்கரமா திட்டாங்கம்மா. என்னப்பா இது? கூட பிறந்தவளோட பேசுறது ஒரு குத்தமா? யார் அனுப்புனாங்களோ அதை விடுங்க. யார வேணாலும் இருக்கட்டும். அதுக்கு இவங்க ஏன் கோவப்படணும்? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறாங்க? என்னைக்கா இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்து தானே ஆகணும்.
நான் கூட ரொம்ப தயங்கிட்டு இருந்தேன். இல்ல திவ்யா, இதுக்கப்புறமும் இதை விடக்கூடாது. உங்க அம்மாவை பார்த்து நான் பேசுறேன். ஐயோ அத்தை வேண்டாம். என்ன மணி, யாராவது ஒருத்தர் பேசினாதானே இது முடிவுக்கு வரும். யார் பேச்சையும் கேட்கற நிலைமையில அவங்க இல்ல. வரட்ட கௌரவம் பிடிச்சவங்க கிட்ட நீங்க என்ன பேசுவீங்க? நாங்க அப்பப்ப ரோட்ல பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். இனிமே அதுவும் கிடையாது. அவ்வளவுதான். அவ நேரமா ஏன் நேரமானு தெரியல. எங்க 2 பேருக்குமே இப்படி ஒரு நிலைமை. அக்கா எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கா நினைச்சுக்க வேண்டியதுதான். இல்லம்மா, புரியுற மாதிரி எடுத்து சொன்னா. மா பெத்த பொண்ணு அவங்களே முடியாதுன்னு சொல்றாங்க. நீ ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? இல்ல மதி, எனக்கு மனசே கேட்கல. இந்த ஒரு தடவை நான் பேசி பாக்குறேனே, இதனால என்ன ஆயிடப்போகுது? வேண்டாம் அத்தை, அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. உங்களை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கத்த. விடுங்க அத்தை, இதான் தலையெழுத்துனா அப்படியே இருந்துட்டு போறோம். மா இதுதான் இத்தனை நாளா நானும் சொல்லிட்டு இருக்கேன். இதான் யதார்த்தம். முதல்ல புரிஞ்சுக்கோ. ஹலோ. ஹலோ சஞ்சய், நான் அப்பா பேசுறேன்ப்பா. சொல்லுங்க. எப்படி இருக்கு? இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல. இங்கதான் அந்த பொண்ணு வேண்டாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கா. என்ன? ஆமாப்பா, உன்னை காணோன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. போலீஸ் என்கொயரி அது இதுன்னு ஒரே இம்சை. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும். நான் இங்க இருக்கிற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பாலு என்னோட விசாவுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது கிடைச்ச உடனே இங்க இருந்து ஃபாரின் போயிடுவேன். காணாம போனவனாவே இருக்கட்டும். அவ சும்மா 2-3 மாசம் பாப்பா. நான் வரமாட்டேங்கிறது தெரிஞ்சா அவ பாட்டுக்கு போயிடுவா. அது வரைக்கும் நான் இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாம நீங்க அங்க மெயின்டைன் பண்ணாலே போதும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறப்பா. நீ நல்லபடியா சாப்பிடு, உடம்ப பாத்துக்க. பணம் வேணா உன்னோட அக்கௌண்ட் நம்பர்ல போட்டுறேன். என் அக்கௌண்ட்ல வேணாம், பாலு அக்கௌண்ட் நம்பர் தரேன், அதுல போட்டு விடுங்க. சரிப்பா, பத்திரமா பாத்துக்க. சரி, வச்சிடுறேன். சரி. என்ன வெற்றி? நாங்க வீட்டுக்கு போலான்னு. என்ன வெற்றி, ஏன் இப்படி பண்ற? நான் பெத்ததை என் மனசை புரிஞ்சுக்காம நோகடிக்குதுன்னு நீயுமா? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன பிரியமா இருக்கு? கல்யாண வேலையா வந்தோம், முடிஞ்சிருச்சு, அதான் கிளம்பிடலான்னு. என்னப்பா நீ? என்ன நீ புரிஞ்சுக்கலன்னா கூட உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் வெற்றி. மதியம் நடந்ததை நீ இன்னும் மறக்கல இல்ல? நீ கோச்சிட்டு இருக்க தானே? அப்படிலாம் இல்ல பிரியமா. அப்ப எதுக்கு இப்ப கிளம்புறீங்க? ஏன்பா, நானே கோச்சிட்டாலும் திவ்யா என் தங்கச்சி பெரியமா, எதுக்கு திட்டுறீங்கன்னு சொல்லுவேன். ஆனா நீ திவ்யா மேல கோச்சிக்கிட்டா எப்படிப்பா? என்ன பெரியமா, தப்பு பண்ண நிமையவே நான் கோச்சிக்கல. திவ்யா கிட்ட போய் எப்படி பெரியமா? இப்பவும் சொல்றேன் பெரியமா, எனக்கு யார் மேலே எந்த கோவமும் இல்லை. ஆனா மாப்பிள்ள அப்படி சொல்லலாமா? நான் என்ன அப்படிப்பட்ட ஆளா? ஐயோ இல்ல வெற்றி, நீ அப்படி இல்ல. என்ன பெரியமா, இந்த குடும்பத்துக்கு போய் கெட்டதை நினைக்கிற என்ன எனக்கு வருமா? இத பாரு, அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. அதுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன பெரியமா, எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நீங்க எப்பவுமே என்ன தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது போதும் பெரியமா. பெரியமா, டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? எங்க? எங்க வீட்டுக்கு தான். அப்போ என்னை விட்டு நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? இல்ல பெரியமா, இதுக்கப்புறமாவது தெளிவா இருக்கணும்ல. திவ்யாவோ நிம்மியோ என்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டா பரவாயில்ல.
அவங்க வீட்டுக்காரங்கெல்லாம் பேசினா, அதுவும் என் மேல பொய்யா பழி போட்டா மனசுக்கு கஷ்டமா தானே இருக்கும். இத பாரு வெற்றி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, போதுமா? எதுக்கு பெரியமா தேவையில்லாத மன கஷ்டம்? எனக்கு என்னப்பா கஷ்டம்? அப்போ நீ எனக்கு பிள்ளை இல்ல, அப்படிதானே? என்ன பெரியமா, அப்படி நினைக்கிறதுனால தானே உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன். நீ வேணாம் போடான்னு அடிச்சு துரத்தினாலும் நான் எங்க போவேன்? திரும்பவும் இங்க தானே வருவேன். அப்ப நான் சொன்ன கேப்பல்ல, உள்ள போ. ப்ளீஸ் பிரிமா, இந்த ஒண்ணுல மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. அப்ப நீ போகத்தான் போற இல்லையா? சரி போ, கிளம்பி போ, உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போ. ஆம்பளை பிள்ளைய பெத்து கட்டியும் வெற்றி இருக்கா, அனாதையே சாக மாட்டோன்னு ஒரு திமிர் இருந்தது. அதனால என்னப்பா, நீ கிளம்பு. எவ்வளவுதான் காசு பணம் வச்சிருந்தாலும் சந்திரா யாரும் இல்லாம அனாதையா செத்து கிடந்தாங்கிற பேரை வாங்கிட்டு போறேன். நீ போ, பரவாயில்ல போ.